புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் அவர் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாக வெளிப்படுகிறது. இதோ இந்த நற்கருணை அடையாளமே அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்கிற எரேமியாவின் வார்த்தைகளை நினைவூட்டுகிற இந்த நற்கருணை நாதரை புகழ்ந்து பாடி போற்றுவோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். திருப்பாடல் 51 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அது சொல்லுகிற வார்த்தைகள்: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஆண்டவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருக்க வேண்டும் என்கிற உண்மையை அழுத்தமாக உணர்த்துகிற இந்த வார்த்தைகள் தூயதோர் உள்ளத்தை நாம் அனைவரும் பெற்று மகிழ இணைந்து மன்றாடி ஜெபிப்போம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். திருப்பாடலின் வரிகள் உணர்த்துகிறது: தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், ஒருதரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், முது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்கிற வார்த்தைகள் இதெல்லாம் நம்மிடத்திலே இருக்க வேண்டியது என்பதை உணர்த்துகிறது. தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிற போது நாம் நிறைவை காண முடியும். ஆண்டவரே, இந்த அற்புதம் எங்களுக்குள் நிகழ இந்த காலை பொழுதில் உம்முடைய ஆவியானவரை தந்து எங்களை வாழ்விப்பீராக. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். ஆண்டவரே, உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு செயல்படுகிற ஆற்றல் எங்களுக்குள்ளே பெருகுவதாக. தன்னார்வ மனம் தந்து எங்களை தாங்கும்படியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை உற்சாகத்தின் ஆவியினாலே நிறைத்து வழிநடத்துகிறேன். ஆகவே நன்றியோடு உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம். நீரே எங்களை நிறைவாக்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படித்தருளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்தினாலே எங்களை நிறைத்து வழிநடத்துகிறீர். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே என்று நீர் சொல்லியிருக்கிறீர். குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று வெளிப்படுத்தியிருக்கிறீர். இந்த வெளிப்பாடுகளின்படியாக குற்றத்தை உணர்ந்த பிள்ளைகளாக, நொறுங்கிய நெஞ்சத்தினராக வந்திருக்கிற உம் பிள்ளைகளை நீரே ஆசீர்வதித்து இந்த பாறையின் மேல் உம்முடைய திரு அவையை கட்டி நம்பிக்கையின் ஊற்றாக இந்த பிள்ளைகள் பயணிக்க கிருபை செய்யும். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி நாங்களும் துதிக்கிறோம்.
இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக